ஹை, வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் சோளம் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சோளம் எடுத்திருக்கேன், அதை நல்லா தோலை உரிச்சிருங்க. இங்கே இட்லி சட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதில் சோளத்தை வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. ரொம்ப வேகணும் இல்லை, ஆவியில் 10 நிமிஷம் வெந்தால் போதும். இதை எடுத்து வச்சு என்ன பண்ணுங்கள், லைஸாக நல்லா கட் பண்ணிவிடுங்க. இந்தளவுக்கு கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே நான் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயில் எடுத்து ஒன்று ஒன்றா போடுங்க. போட்டு நல்லா இந்தளவுக்கு பொரிஞ்சு வரும் பாருங்கள். கலர் மாறி நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்களேன். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும், அது வரைக்கும் எடுக்காதீங்க. அவ்வளோதான், எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இப்போ அது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் லைட்டாக லெமன் ஜூஸ் அதையும் புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சு விட்டு நல்லா குளிக்க விட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதாங்க. சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.